ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயி சத் சரிதம் அத்தியாயம் 1. ஷிரடி சாய்பாபாவை பற்றிய அற்புதங்களும் உரையாடல்களையும் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் இந்த சாயி சத் சரிதம். இதை எழுதியவர் கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் அப்படின்ற ஒரு மராட்டிய மனிதர். அவருக்கு ஹேமத் பந்த் என்று ஒரு பட்ட பெயரையும் பாபா கொடுத்திருக்கார். ஷிரடி சாய்பாபா 60 ஆண்டு காலம் ஷிரடியில் வாழ்ந்து பல அற்புதங்களை தன்னுடைய பக்தர்களுக்கு நிகழ்த்தியிருக்கார். ஒரு வேப்ப மரத்தடியில் 16 வயது பாலகனாக இருக்கும் பொழுது மகள்சாபதி என்ற ஒரு மனிதர் பாபாவை ஆவோ சாயின்னு கூப்பிடுறார். சாய் சத்சரிதம் சாயிநாதர் வாழ்ந்த காலத்திலேயே அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஹேமத் பந்த் அவரால் எழுதப்பட்டது. முதல்ல மராத்திய மொழியில் தான் சாய் சரித்திரம் எழுதியிருக்காங்க. பிறகு சொக்கலிங்கம் சுப்பிரமணியம் அப்படின்ற ஒரு தமிழ் மனிதர் 1980 மராத்திய மொழியிலிருந்து தமிழிற்கு மொழிபெயர்ச்சிருக்கார். ஹேமத் பந்த் ஆரம்ப காலத்தில் சாய் சச்சரிதத்தை நம்மளால் எழுத முடியுமான்ற ஒரு பயத்திலையும் கவலையிலும் இருந்தார். பாபா தான் அவரை ஊக்குவிச்சு ஆசீர்வதித்து அவர் எழுத சொல்கிறாரு. ஹேமத் பந்த் பலவித வேண்டுதல்களோட சாய் சச்சரிதத்தை எப்படி எழுத ஆரம்பிக்கிறார்னா, முதல்ல கணபதியை வேண்டி கணபதியே சாயிநாதர் என்று சொல்லி, அப்புறம் தன்னுடைய சாய் சரஸ்வதியை நினச்சி தன்னுடைய எண்ணங்களையும் எழுத்துக்களையும் ஊக்குவிக்க தன்னுடைய சாயிநாதரே சரஸ்வதி என்று நினச்சி, மேலும் தன் குடும்பத்தார் பலவிதமான ரிஷிகள் முனிவர்களை வேண்டி ஆக்கல் காத்தல் அழித்தல் இந்த 3ஐயும் செய்கிற பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற 3 கடவுள்களும் வேண்டி அவர்கள் மூவருமே தன்னுடைய சாயிநாதரில் ஒன்றான்றவர்னு நினச்சி அனைவரையும் வேண்டி சாய் சச்சரிதத்தை ஹேமத் பந்த் எழுத ஆரம்பிக்கிறார். 1910ஆம் ஆண்டு ஒரு நாள் காலை அவர் மசூதிக்கு போகிறாரு. அங்கே சாய்பாபா என்ன பண்ணுறாருனா, ஒரு பெரிய சாக்கை தரையில் விரிச்சிட்டு ஒரு திருகையை வச்சு அதில் ஒரு கோதுமையை போட்டு கோதுமை மாவை அரைக்கிறார். கூட இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் எதுக்கோசரம் இவர் கோதுமை மாவை அரைக்கிறாரு, இவருக்கு குழந்தையோ பிள்ளையோ வீடோ குடும்பமோ எதுவும் இல்லாத காரணத்தினால என்ன பர்பஸுக்கோசரம் கோதுமையை அரைக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பக்தர்கள் ஒருவருக்கும் அவர்கிட்ட இதை பற்றி கேட்க தைரியம் இல்லை. அந்த கூட்டத்தில் ஒரு 4 பெண்மணிகள் என்ன பண்ணுறாங்க, வலியை வந்து பாபாவை நகர்த்தி அந்த திருகையை கையில் பிடிச்சு கோதுமையை அரைக்க ஆரம்பிக்கிறாங்க. 4 பேரும் பாட்டு பாடி கோதுமையை அரைச்சி, பாபாவுக்கு வீடோ பிள்ளையோ குடும்பமோ எந்த ஒரு பந்தமும் இல்லாத காரணத்தினால இந்த கோதுமை மாவை 4 பேரும் ஆளுக்கு ஒரு பிரிவாக பிரித்து எடுத்துன்னு போக ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் சும்மா இருந்த பாபா என்ன பண்ணுறாரு, கோபம் கொண்டு பெண்மணிகள்கிட்ட கேட்குறாரு, நான் உங்கள்கிட்ட ஏதாவது கடன் பட்டிருக்கேனா, யார் வீட்டு அப்பம் பொருளை எடுத்துன்னு போகிறீங்க, நான் சொல்கிறபடி செய்யுங்க, இந்த மாவை எடுத்துன்னு போய் கிராம எல்லைக்கு வெளியில் கொட்டி விட்டு வாருங்கள் அப்படின்னு கோபமாக அந்த பெண்மணிகள்கிட்ட சொல்லிடுறாரு. அந்த 4 பெண்மணிகளும் பாபாவுடைய ஆணையை கேட்டு கிராமத்து எல்லைக்கு வெளியில் இந்த அரைச்ச கோதுமை மாவை கொட்டிட்டு வந்துடுறாங்க. இதை பற்றி ஹேமத் பந்த் சிந்தனை செய்கிறாரு. கோதுமை மாவை அரைச்சி கிராம வெளியில் கொட்டுறதுக்கும் என்ன ஒரு தத்துவம் இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி அங்கே இருக்கிற கிராம மக்கள்கிட்ட கேட்குறாரு. அப்போ கிராம மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நேரத்தில் ஷிரடியில் கிராமத்தில் காலரா நோய் தீவிரமாக பரவி இருக்கிறதாகவும், அந்த காலரா நோயை ஒழிக்கவே பாபா கோதுமையை அரைச்சி கிராம எல்லையில் கொட்டிட்டாருன்னு கிராம மக்கள் ஹேமத் பந்த் கிட்ட சொல்கிறாங்க. ஹேமத் பந்துக்கு இதோடைய தத்துவமே புரியல.
காலராவும் கோதுமைக்கும் உள்ள ஒற்றுமை உணர்வு என்ன அப்படின்னு அவர் யோசனை பண்ணிகிட்டே இருக்கார். ஆனால் இது ஒரு விசித்திரமான நிகழ்ச்சி தான். ஏன்னா கோதுமை மட்டும் அரைக்கப்படவில்லை, காலரா நோயே பாபா மூலியமாக அரைக்கப்பட்டு கிராமத்து வெளியில் கொட்டப்பட்டது என்பதற்கு இது ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. பாபா கோதுமை மட்டும் இல்லாமல் பலரது துன்பம் துயரம் அனைத்தையும் அரைத்து தீர்த்துட்டார். பாபா கோதுமை அரைச்சிருந்தார் இல்லையா, அதில் கீழ்கல் மேல்கல் கைப்பிடி, கீழ்கல் கர்மம், மேற்கல் பக்தி. அவர் திருகையை பிடிச்சி அரைச்சார் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ஞானம். மேலும் சத்துவம் ராஜசம் தாமசம் அப்படின்ற குணங்களை கொண்ட நம்ம உணர்ச்சிகள் அகங்காரம் இவைகளை நம்ம அரைச்சி தீர்த்தால் வழிய நமக்கு ஞானம் அப்படின்றது கிடைக்காதுன்னு பாபா உறுதியாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் சொல்கிறார். பலரது துன்பங்களையும் துயரங்களையும் அரைத்து தீர்த்து இன்றளவும் ஷிரடி சாய்பாபா தன்னுடைய பக்தர்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.